இந்த வீடியோவுக்கு பின்னால் ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு புக்கு தேவையில்லை, ஒரு மெட்டீரியல் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ வியூ பண்ணாலும் போதும். எனக்கு உங்களோட சப்ஸ்கிரைபும் வியூவர்ஸ் மட்டும்தான் நான் அடுத்த வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு பூஸ்டப் கொடுக்கும். நீங்கள் புக்கை தேடி அலைய தேவையில்லை, வீடியோ பார்த்தாலே போதும். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவில் டெட் கொஷின் என்னெல்லாம் கேட்டான் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்காக இதெல்லாம் டெட்டில் கேட்டான்னு எனக்கு ஞாபகம் இருக்கிற, அதாவது நான் எழுதும்போது ஞாபகம் இருக்கிற கொஷின்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒரே கல்ல 3 மாங்காய் மாதிரி ஆச்சு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் 2ல் டேர்ம் 3 லெசன் 1. ஆக்சுவலாக நான் வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்ம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் தேர்ட் ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பரவாயில்ல, இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்ம் முடிச்சிடலாம், நம்ம ஃபஸ்ட் லெசன் முடிச்சிடலாம். ஸோ செகண்ட் ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் எ விசிட் டு த ஃபார்ம் அப்படின்றது தான். ஸோ நம்ம நேராக சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் யூஸ்வல் சொன்ன மாதிரி செகண்ட் டேர்ம் ஃபுல்லாகவே வள்ளியை வச்சு தான் கிளாஸு. ஸோ ஐ வில் ரைட் எ ஹார்ஸ் அப்படின்னு வள்ளி சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட் வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதையும் கொஷின் எடுத்திருக்கேன். ஹூ வில் ரைட் எ ஹார்ஸ்? ஸோ யார் ஹார்ஸ் ரைட் பண்ண போகிறா? வள்ளி. ஹூ விஷ் ஹர் த பெஸ்ட்? யார் அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொன்னால் சிட்டு. வேர் வில் தே கோ? அவங்க எங்கே போக போகிறாங்க? எ ஃபார்ம் அப்படின்றதான். ஸோ அதை ஃபில்லிங் த பிளாங்க்ஸாக கூட கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரைட் த கரெக்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரீகால் தான். ஆக்சுவலாக நம்ம ப்ரொனவுன்சியேஷனை வந்து ரீகால் பண்ணோம். ஸோ ஒரு பையன்தான் இருக்கான், அவனும் மேலே இருக்கிறதுனால இவர் என்ன பண்ணலான்னா நம்ம ஹீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு பொண்ணு தான் இருக்காங்க, அதுவும் கேர்ளாக இருக்கிறதுனால பொண்ணுனாலே கேர்ள் தான் அஸ் யூஷுவல். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஷீ யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது வந்து ஷீ. 2 பேர் இருக்காங்க, வெதர் தே ஆர் மேல் ஆர் ஃபீமேல், யாராக இருந்தாலும் ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தே யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஹீ, இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஷீ, இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தே. ஸோ ஹீ இஸ் ஈட்டிங் அன் ஆப்பிள், இங்கே அன் ஆர்டிக்கிள், அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிறணும். ஷீ இஸ் ரைட்டிங், தே ஆர் பிளேயிங். ஸோ இது ஓகே தான். அடுத்து லுக் அண்ட் சே மெத்தட். ஸோ லுக் அண்ட் சே மெத்தடில் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட் இது. ஒரு அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவங்களோட லிவிங் பிளேஸோட நேம் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேர்டோட லிவிங் பிளேஸ் என்ன? நெஸ்ட். பி தேனி, தேனியோட லிவிங் பிளேஸை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேன் கூட வந்து ஹைவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிக் பன்றியோட லிவிங் பிளேஸ் வந்து ஸ்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து ரேட் எலியோட லிவிங் பிளேஸை வந்து ஹோல். டாகை வந்து கென்னல் அப்படின்னு சொல்லுவோம். ஷீப் ஆட்டுக்குட்டிக்கு வந்து பென் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஸ்பைடர் வந்து சிலந்திக்கு வந்து வெப் வலை. ஹார்ஸ் குதிரைக்கு வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, குதிரை கொட்டடியை. ஸோ கவு வந்து ஷெட் மாட்டு கொட்டகை. ஸோ டக் வந்து பாண்ட், ரொம்ப ஸ்பெஷல் நேமெல்லாம் கிடையாது. ஸோ டக்கு பாண்ட். ஸோ இந்த இதை தான் என்ன பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது மட்டும் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மெமரி பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக இது முக்கியமான ஒரு பாட்டு தான். ஸோ அதை தான் நான் எங்கள் லுக் அண்ட் சே மெத்தடில் கொடுத்துருக்கேன். பேர்டு, நெஸ்ட், பி, ஹைவ், பிக், ஸ்டை, ரேட், ஹோல், டாக், கென்னல், ஷீப், பென், ஸ்பைடர், வெப், ஹார்ஸ், ஸ்டேபிள், கவ், ஷெட், டக், பாண்ட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் இது. ஒண்டர்ஃபுல் சி போயமோட நேம் வந்து ஒண்டர்ஃபுல் சி. பை த டீப் ப்ளூ சி, சியோட கலர் ப்ளூ. வாட் டு வி சி? நாம் என்ன பார்ப்போம்? டைவிங் டால்ஃபின்ஸ் பார்க்கலாம். டால்ஃபின்ஸ் என்ன பண்ணுது? டைவ் பண்ணுது. அபவ் த வேவ்ஸ், எங்கே வந்து? அலைகளுக்கு மேலே வந்து. க்ரௌலிங் கிராப்ஸ் நியர் த ராக்ஸ், கிராப்ஸ் என்ன பண்ணுது? க்ரௌல்.
நகர்ந்து செல்லுது. எங்க? நியர் த ராக்ஸ், பாறைகளுக்கு பக்கத்துல. மெனி ராக்ஸ் லைக் டைனி கேவ்ஸ், நிறைய பாறைகள் இருக்கு, சின்ன சின்ன குகைகள் மாதிரி. வாட் டு யூ see in the deep blue sea? திரும்பவும் அதே கொஸ்டின் தான். ஸ்டார்ஃபிஷ் ஸ்விம்மிங், ஸ்டார்ஃபிஷ் என்ன பண்ணுது? ஸ்விம் பண்ணுது. ஓவர் த ரீவ்ஸ், ரீவ்ஸ் அப்படின்னா அந்த பவளப்பாறைகள். விஸ்லிங் வேல்ஸ் இன் த வாட்டர், வேல்ஸ் என்ன பண்ணுது? இதை ஸ்விம்மிங்னு சொல்ல முடியாது, நம்ம விஸ்லிங்னு சொல்லுவோம். நீங்கள் வீடியோஸ் பார்த்துருக்கலாம், நம்மளோட திமிங்கலத்தோட அந்த மேல் பகுதியிலேருந்து ஒரு தண்ணி அப்படியே மேலே போகும் பாருங்க மூச்சு விடும்போது, அதுதான் விஸ்லிங் அப்படின்றது. சீ ஹார்சஸ், கடல் குதிரைகள் என்ன பண்ணும்? மூவிங் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால். ஸோ நேராக மேலே போகும், நேராக கீழே வரும். அந்த செஸ்காயினில் யானை ரூக் மூவ் ஆகிற மாதிரி தான். அடுத்து வாட் எல்ஸ் do we see in the deep blue sea? என்ன வேற என்ன பார்க்கலாம்? மூவிங் டர்ட்டில்ஸ், ஆமைகள் நகர்றத பார்க்கலாம். அந்த சாண்டி பீச், எங்க நகருது? பீச்சில் நகருது. பீச் எப்படி இருக்கு? சாண்டியா இருக்கு, மணலா இருக்கு. how many waves rolling in the shore? எத்தனை waves ரோல் ஆச்சு? we see all these and more in the deep blue sea. ஸோ நிறைய waves நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலான்றதோட போயமை முடிச்சிடுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கொஷின்ஸ்லாம் எடுத்திருக்கேன்னா, வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் த போயம்? ஒண்டர்ஃபுல் சி. வாட் இஸ் த கலர் ஆஃப் த சி? ப்ளூ. இன்னும் கூட நம்ம டீப்ன்ற வார்த்தை என்ன பண்ணிக்கலாம்? சேர்த்துக்கலாம், டீப் ப்ளூ. வாட் டைவ்ஸ் above the waves? எது வந்து வேவ்ஸுக்கு மேலே டைவ் ஆச்சு? டால்ஃபின்ஸ். வாட் க்ரௌட்ஸ் நியர் த ராக்ஸ்? இதில் வந்து நீங்கள் எதையும் ஞாபகம் வச்சுக்கணும்? வேவ்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். டால்ஃபின்ஸ் எதுக்கு மேலே டைவ் ஆச்சுன்னா வேவ்ஸுக்கு மேலே. டால்ஃபின் வேவ்ஸுக்கு மேலே என்ன பண்ணுச்சுன்னா டைவ் பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வாட் க்ரௌட்ஸ் நியர் த ராக்ஸ்? ராக்ஸ் பக்கத்தில் எது மூவ் ஆகி போச்சு அப்படின்னா கிராப்ஸ். கிராப்ஸ் எது பக்கத்தில் மூவ் ஆகி போச்சுன்னா ராக்ஸ். கிராப்ஸ் ராக்ஸ் பக்கத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா க்ரௌட் ஆகி போச்சு. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ண தெரியணும். வாட் ஆர் த ராக்ஸ் கம்பேர்ட் டு? இங்கே ராக் எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா டைனி கேவ்ஸ், சின்ன சின்ன குகைகள் கூட கம்பேர் பண்ணுறாங்க. வாட் சிம்ஸ் ஓவர் த ரீவ்ஸ்? பவளப்பாறைகள் மேலே எது நீந்தி போச்சு அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ். வாட் விசில்ஸ் இன் த வாட்டர்? எது விசில் பண்ணுச்சு? வேல்ஸ். அடுத்து வாட் மூவ்ஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் டால் அப்படின்னா சீ ஹார்ஸ். வாட் மூவ்ஸ் ஆன் த சாண்டி பீச்? டர்ட்டில்ஸ். டர்ட்டில்ஸ் வேர் மூவ்ஸ் அப்படின்னா சாண்டி பீச். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை வந்து நீங்கள் தோசை மாதிரி திருப்பி போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். வாட் ரோல்ஸ் ஆன் த ஷோர்? வேவ்ஸ். லெட் அஸ் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு டோனாஸ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கழுதையை பற்றின ஒரு பாடம். டோனா த டாங்கி, டாங்கியோட பேர் டோனா, லிவ்ஸ் இன் அ வில்லேஜ், ஒரு கிராமத்தில் வசிக்குது. ஹி லைக்ஸ் த வே ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரே. ப்ரே அப்படின்றது சவுண்ட். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த சவுண்ட்ஸ் எப்படி ஒரு அனிமல்ஸோட லிவிங் பிளேஸை சொன்னாங்களோ, இந்த லெசனில் அனிமல்ஸோட சவுண்டை சொல்கிறாங்க. ஸோ டாங்கினா ப்ரே, கழுதை கணைக்கிறத எப்படி சொல்றாங்க? நம்ம பிரேன்னு சொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. டாங்கினா பிரே. பட் ஹி கேனாட் டூ இட் த ரைட் வே. மற்ற கழுதைகள் கணைக்கிற மாதிரி இதனால கணைக்க முடியல. தெர் இஸ் அ சிங்கிங் கான்டெஸ்ட் இன் த கார் ஃபெஸ்டிவல். ஒரு கார் ஃபெஸ்டிவல் நடக்குது, அதில் பாட்டு போட்டி நடக்க போகுது. வாட் வில் ஐ டூ திங்ஸ் டோனா? நான் என்ன பண்ண போறேன் அங்கே போய் அப்படின்னு யோசிக்குது. லெட் மீ ஆஸ்க் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன் எப்படி கணக்கிறதுன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு டோனா கோஸ் அவுட் டு சி. ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக வெளியே போகிறாங்க. ஹவு டு யூ கிரண்ட்? இங்கே நீங்கள் இன்னொரு விஷயமும் நல்லா புரிஞ்சுக்கணும். பிக் எப்படி டாங்கி பிரேவோ, பிக் வந்து கிரண்ட், GRUNT, கிரண்ட். அடுத்து டோனா ஆஸ்க் பிக்கி. த பிக் சிம்பிள். பிக் என்ன சொல்லுது? சிம்பிளாக பண்ணலாம். ரோல் ரைட் அண்ட் லெஃப்ட், தென் லிஃப்ட் யுவர் நோஸ். இது வந்து சவுண்ட் ஆஃப் த பிக். கிரண்ட் வந்து சவுண்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருமா. டோனா கேனாட் டூ தட். டோனால அப்படி பண்ண முடியல. அடுத்து ஹவு டு யூ ப்ளீட்? ஸோ இங்க வந்து ஷீப், ஆடு ஓட சவுண்டு, கத்துற சவுண்டு எப்படி? ஆடு மே அப்படின்றதுல அதை என்ன சொல்லுவோம்னா ப்ளீட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ப்ளீட்னு சொல்லுவோம். ஸோ டோனா ஆஸ்க் ஷானு. கழுதையோட பேர் சாரி, அந்த ஆடோட பேர் ஷானு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷீப் ஷானு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஷீப் ஐ ஃபிளிக் மை டெய்ல். நான் என்னோட வாழை ஆட்டுவேன். ஜம்ப் அப் அண்ட் டவுன், மேலையும் கீழையும் குதிப்பேன். அண்ட் ஷவுட், அதுக்கப்புறம் கத்துவேன். பா அப்படின்னு கத்தி காட்டுது. டோனா கேனாட் டூ தட். குதிரையால், அந்த கழுதையால் என்ன பண்ண முடியல, அப்படி செய்ய முடியல. ஹவு டு யூ நே? இங்கே இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஹார்ஸ், குதிரைகள் கத்துறதை என்ன சொல்லுவாங்க? நெய் அப்படின்னு சொல்லுவாங்க.
நெய்னா குதிரை கணைக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு குதிரை கணைக்கிற சவுண்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஹாரி, குதிரையோட பேர் என்னது, ஹாரி. நான் கொஸ்டினில் இந்த அனிமல்ஸோட நேம் கொடுத்துருக்க மாட்டேன், ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. டோனா ஆஸ்க்ஸ் ஹாரி த ஹார்ஸ், ஐ ஷேக் மை டெய்ல், என்னோட வாழை ஆட்டுவேன். கீப் மை இயர்ஸ் ஸ்ட்ரெயிட் அண்ட் சே, காதை வந்து நேராக வச்சுக்கிடுவேன், அதுக்கப்புறம் கத்துவேன் நே அப்படின்னு சொல்லிட்டு. நோ, டோனா கேனாட் டூ தட். டோனானால என்ன பண்ண முடியல, அதையும் செய்ய முடியல. அதாவது மற்ற அனிமல்ஸோட ஆக்ஷன் மூலமா இதால என்ன பண்ண முடியல, கணைக்க முடியல. ஹவு டு யூ ஸ்னார்ட் பஃபி, பஃபல்லோ. அப்ப மாடு, அதாவது எருமை மாடு கத்துறத நாம என்ன சொல்றோம், ஸ்னார்ட். ஸ்னார்ட்னா குரட்டை வர மாதிரி ஸ்னார்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்னோர்னா தான் குரட்டை. ஸோ ஸ்னார்ட். ஐ ஸ்வே மை ஹெட், கழுத்தை என்ன பண்ணுவேன், அந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டுவேன். ஸ்வேனா அசைத்தல். ஃப்ரம் சைட் டு சைடு. ஓப்பன் மை மவுத் வைடு, வாயை நல்லா திறந்துக்கிடுவேன். அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் விடுது. ஓ நோ, டோனா கேனாட் டூ தட். டோனானால என்ன பண்ண முடியல, அதையும் பண்ண முடியல. வாட் வில் ஐ டூ நெக்ஸ்ட் வீக், அடுத்த வாரம் எனக்கு காம்படிஷன் இருக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டோனா என்ன பண்ணுது, கவலைப்படுது. டோனா கம்ஸ் ஹோம் அண்ட் லிசன்ஸ் டு ஹிஸ் மாம்ஸ் பிரே, வந்து அவங்க அம்மா கத்துறத கவனிக்குது. அவங்க அம்மா கத்துற சவுண்ட் இது. ஹி ஸ்டாண்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், கண்ணாடி முன்னாடி நிற்குது. ஹி சேக்ஸ் ஹிஸ் இயர்ஸ், காதையை ஆட்டுது, காதை வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் அசைக்குது. ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அசைக்குது. ஹி ஓப்பன்ஸ் ஹிஸ் மவுத், வாயை திறக்குது. அண்ட் லெட்ஸ் அவுட் எ க்ரை, கத்துது, கத்திருச்சு. ஸோ டோனா வந்து கணக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹே ஐ கேன் சிங் அப்படின்னு கத்துது. டோனா சாங் இஸ் த பெஸ்ட் இன் த கார் ஃபெஸ்டிவல். அந்த கார் ஃபெஸ்டிவலில் நல்லா பாடினது யார் அப்படின்னா டோனா தான் அப்படின்னு சொல்லி இந்த லெசனை முடிக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து என்ன கொஸ்டின் வருதுன்னு பார்க்கலாம். ஹூ இஸ் த மெயின் கேரக்டர், டோனா. What animal is Donna? Donkey. Where does Donna live? Village. What does Donna like? Braying. What is held in the car festival? Car festival என்ன நடக்க போகுது, singing contest. Whom does Donna ask for help first? Piggy இல்லை பிக்னு வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் எதை பார்த்துச்சு, செகண்ட் எந்த அனிமலை பார்த்துச்சு, தேர்ட் எந்த அனிமலை பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. whom Donna ask for help first, pig. What sound does piggy make? Pig என்ன பண்ணும், grunt பண்ணும். Can Donna grunt like piggy? No. இது தேவையில்லை, எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுங்க. What does piggy tell Donna to lift? எதை லிஃப்ட் பண்ண பிக்கி வந்து டோனா கிட்ட சொல்லுச்சு அப்படின்னா நோஸ், மூக்கை. நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, பண்ணினா நமக்கு மேக்ஸிமம் அந்த மூக்கு தான் மேலே கீழே ஆடிக்கிட்டே இருக்கும். How do piggy grunt? பண்ணி எப்படி, அந்த பன்றி வந்து எப்படி கத்துச்சு அப்படின்னா ரோல் ரைட் ரோல் லெஃப்ட் லிஃப்ட் த ஹவுஸ். அந்த பக்கம் இந்த பக்கம் உருண்டுக்கிட்டு உடம்பையே அசைச்சு நோஸை லிஃப்ட் பண்ணி கத்தணும். whom does Donna ask for after piggy? பிக்கிக்கு அப்புறம் யாருக்கு போச்சு, ஷானு. ஷானுனா யாரு, ஷீப். வாட் சவுண்ட் டஸ் ஷானு மேக்? ஷானு என்ன சவுண்ட் பண்ணாங்க, ப்ளீட். இங்க நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா ஷீப்போட சவுண்டு ப்ளீட். வாட் டஸ் ஷானு ஃபிளிக்? எதை அசைச்சாங்க, டெய்ல், வாழை அசைச்சாங்க. வாட் டஸ் ஷானு ஃபிளிக்னா தூக்குறது. வாட் டஸ் ஷானு டூ பிஃபோர் ப்ளீட்டிங்? கத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஜம்ப்ஸ், குதிச்சாங்க. வாட் சவுண்ட் டஸ் அ ஷீப் மேக்? குதிரை என்ன, சாரி ஆடு வந்து என்ன சவுண்டு கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா பா. அந்த பிக் வந்து ஞர் அப்படின்ற சவுண்டு, KNRRR. whom does Donna ask next? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிக்கை பார்த்துச்சு, அடுத்து வந்து ஷீப் பார்த்துச்சு, இப்போ யாரை பார்க்க போகுது, ஹாரி. ஹாரின்றது யார், என்னன்னா ஹார்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் அனிமல் இஸ் ஹாரி? ஹாரி இஸ் ஹார்ஸ். என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும், நே. அடுத்து ஃபைனலாக யாரை பார்த்துச்சு, பஃபியை பார்த்துச்சு. பஃபி யாரு, பஃபல்லோ. ஸோ பஃபல்லோ என்ன பண்ணும், ஸ்னாட் பண்ணும். கடைசியில் எங்கே வந்துச்சு, வீட்டுக்கு வந்துச்சு. வீட்டுக்கு வந்து யாரை பார்த்துச்சு, அம்மாவை பார்த்துச்சு. அம்மாவை பார்த்துட்டு எங்கே போச்சு, எது முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா மிரர் முன்னாடி நின்றுச்சு. வாட் டஸ் டோனா ஷேக் இயர்ஸ்? ஃப்ரம் வேர் டு வேர் டஸ் ஷி ஷேக் இஸ் இயர்ஸ்? லெஃப்ட் டு ரைட், இந்த டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் டஸ் டோனா ஓப்பன் மவுத்? வாட் இஸ் சவுண்ட் மேட் பை டோனா? ஹிஹா அப்படின்றது அந்த கழுதை கணைக்கிற மாதிரி
கத்திக்கு பார்க்கணும். வேர் இஸ் டோனா சாங் த பெஸ்ட் இந்த கார் ஃபெஸ்டிவல். ஸோ இதுதான் அந்த இருந்து கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இது இல்லாமல் இது வந்து புக் பேக்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். வை டஸ் டோனா வாண்ட் டு லேர்ன் சாங்ஸ்னு கேட்குது. சிங்கிங் இன் த கார் ஃபெஸ்டிவல், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூம் டிட் டோனா ஆஸ்க் ஃபார் ஹெல்ப்? பிக்கி, ஷானு, ஹாரி, பஃபி. இவங்க யார்? இவங்க பிக், இவங்க வந்து ஷீப், இவங்க வந்து ஹார்ஸ், இவங்க வந்து பஃபல்லோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. How did the buffalo snort? அதாவது swaying her head from side to side, opening her mouth wide and shouting mer. Was Donna able to sing in the car festival? Yes. இது வந்து புக் பேக் கொஷின்ஸ். ஸோ அதனால் நான் அதை கேட்டிருக்கேன். எங்கே பாருங்க, எது கிரண்ட் பண்ணும்? ஸோ கிரண்ட் பண்ணுறது வந்து பிக்கு. எது ப்ளீட் பண்ணும்? ஷீப். எது நே பண்ணும்? ஹார்ஸ். எது ப்ரே பண்ணும்? டாங்கி. fill in the blanksல டோனா lives in a village. நான் எழுதுறதுக்கு டைம் ஆகும், அதனால் நான் ஆன்சர் குறிச்சிடுறேன். how do you grunt? ரெண்டாவது, டோனா shakes his head in front of the mirror. தேர்டு, I sway my head. ஃபோர்த். இதுதான் நான் கொடுத்த கொஷின்ஸ். அந்த புக் பேக் கொஷின்ஸ் சொல்லி நான் சொன்னேன்ல, அது இதுதான். ஸோ இங்கே வந்து நமக்கு ஆக்சிலரி வெர்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிலரி வெர்ப். ஸோ ஆக்சிலரி வெர்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் ஷார்ட்டாக ஒரு பிளாங்க் பேஜை வச்சு சொல்லிடுறேன். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சுவலாக அந்த எக்ஸசைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் ஒரு ப்ரீஃப் பண்ணிடுறேன். ஆக்சிலரி வெர்பு வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிலரி வெர்புனா என்ன அப்படின்னா, தமிழில் வந்து துணை வினை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பற்றி கிராமர் கிளாஸில் பார்க்குறோம். ஸோ என்னோடய கிராமர் கிளாஸ் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சிலரி வெர்ப், துணை வினை சொற்கள். என்ன மாதிரியான ஆக்சிலரி வெர்ப் இருக்குது அப்படின்னா, பி வெர்ப் இருக்குது, டூ வெர்ப் இருக்குது, ஹாவ் வெர்ப்ஸ் இருக்குது. ஸோ மோடல் ஆக்சிலரிஸ் இல்லை மொடால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் செமி குவாசின்லாம் இருக்குது, வொக்காபுலரியில் உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்த கிளாஸ் போகும்போது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இருந்தாலும் சரி, உங்களுக்காக நான் அதை சொல்லிடுறேன். குவாசி மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டெட் கொஷின். இந்த குவாசி மாடலில் இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்பை கொடுத்து இது எல்லாத்தையும் ஆப்ஷனில் கொடுத்துருந்தாங்க. இந்த குவாசி மாடல் அப்படின்றது ஒரு டெட் கொஷின்ஸ். ஸோ பி வெர்ப்னா என்னென்ன அப்படின்னா, ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர் அப்படின்றது. டூ வெர்ப்ஸ்னா டூ, டஸ், டிட், மேபி, டன் வரலாம். ஹாவ் வெர்ப்ஸ் have, has, had. மோடல் ஆக்சிலரிஸில் may, might, can, could, could, will, would, shall, should, must. இது வந்து மாடல் ஆக்சிலரிஸ். குவாஷி மாடல், செமி மாடல்னா டேர், நீட் டு, ஆட் டு, யூஸ்டு டு. ஸோ டேர், நீட் டு வராது. டேர், நீட், ஆட் டு, யூஸ்டு டு. இது வந்து குவாஷி மாடல்ஸ். ஸோ இதை வந்து ஒரு டெட் கொஷினாகவே கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இதை பாருங்கள். ஸோ நம்ம இங்கே என்ன உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆம், இஸ், ஆர் அப்படின்றது மட்டும் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தாலே தெரியும், ஆம், ஆர், இஸ், இந்த மூணு தான் இருக்குது. சரியா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரில் என்ன வரும்னா, ஐ மட்டும்தான் வரும். ஐயோட என்ன ஆக்சிலரி வெர்பு மட்டும்தான் சேரும்னா, ஆம் மட்டும்தான் சேரும். ஐ ஆம் மதன் குமார், ஐ ஆம் ராணி, ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், ஐ ஆம் அ டாக்டர். அப்படி ஐ கூட ஆம் மட்டும்தான் சேரும். அடுத்து செகண்ட் பர்சன் சிங்குலர் இல்லை ப்ளூரல் எதுவாக இருந்தாலும் அது வந்து யூ தான். யூ கூட என்ன வரும் அப்படின்னா, ஆர் மட்டும்தான் வரும். அதாவது யூவை வந்து சிங்குலருக்கும் பயன்படுத்திக்கலாம், ப்ளூரலுக்கும் பயன்படுத்திக்கலாம். செகண்ட் பர்சன் உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா என்னன்னா, தமிழில் படிப்போம்ல,
தன்மை, இது வந்து முன்னிலை, முன்னாடி இருக்கவன சொல்றது யூ அப்படின்னு. ஸோ இந்த யூக்கு என்ன வெர்பு யூஸ் பண்ணுவோம், ஆர் யூஸ் பண்ணுவோம். சரி, ஓகே. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹி, ஷி, இட். சரியா? இதுக்கு இந்த தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு நாம இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹி இஸ். இது வந்து படற்கைன்னு சொல்லுவாங்க, படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது படற்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி இஸ். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்ல ப்ளூரல் அப்படின்னா வி, அதாவது நான், நாங்கள் அப்படின்றது தான். இதுக்கு வந்து ஆர் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் பர்சன் ப்ளூரல் நான் சொல்லிட்டேன், சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் யூ தான் வரும், அதனால ஆறுன்னு. இப்போ தேர்ட் பர்சன் ப்ளூரல் என்ன வரும் அப்படின்னா தே வரும். தேக்கு ஆர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஐக்கு ஆம், ஹி, ஷி, இட்டுக்கு இஸ், வி, யூ, தேக்கு ஆர். இது இல்லாம சிங்குலர் நவுன் தனிப்பட்ட ஒரு பெயர் மட்டும் வந்துச்சுன்னா இஸ்ஸும், நிறைய பெயர்கள் வந்துச்சுன்னா ப்ளூரலும் யூஸ் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது உங்களுக்கு புரியலைன்னா திரும்ப பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு இந்த பார்த்து புரியணுன்றதுக்காக நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நேராக டாபிக் உள்ள போயிடலாம். இங்கே பாருங்க, இங்கே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லெட் அஸ் நோல வள்ளி அண்ட் சிட்டு வந்து தனியாக அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பேசுகிற மாதிரி நமக்கு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல, ஐ பக்கத்தில் என்ன தான் வரும், ஆம் தான் வரும். ஐ ஆம் வள்ளி இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. யூ ஆர் சிட்டு, தேர்ட் பர்சன், செகண்ட் பர்சன் வந்துருச்சா, யூ ஆர் சிட்டு. டு யூ நோ ராம், ராம் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ஹி பக்கத்தில் என்ன வந்துருச்சு, இஸ் வந்துருச்சு. அடுத்து டு யூ நோ மாலா, மாலா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஷீ இஸ் மை ஃப்ரெண்டு. இங்கே வந்து நம்ம ப்ரோனவுனையும் யூஸ் பண்ணணும். ஸோ ராம் அப்படின்றது மேல்ன்றதுனால ஹீ ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறாங்க, மாலான்றது ஃபீமேல்ன்றதுனால ஷீ அப்படின்ற ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, அடுத்து டு யூ நோ வீரா அண்ட் வாசு. இப்போ ரெண்டு பேரை சொல்லிட்டாங்க, அதனால ப்ளூரல் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் தே. தே பக்கத்தில் என்ன வருது, ஆர். ஸோ நீங்கள் நான் இதுக்கு முன்னாடி நடத்தின அந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இதை ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். லுக் ஹியர், வாட் இஸ் இட், இட் இஸ் எ கேட். இட்டு பக்கத்தில் என்ன வருது, இஸ் வருது. இங்கே பாருங்க, ஹீ இஸ், ஷீ இஸ், இட் இஸ், திஸ் இஸ், தட் இஸ், இதெல்லாம் சிங்குலர். ஐ ஆம், ஐ பக்கத்தில் என்ன வருது, ஆம் வருது. இங்கே பாருங்க, ப்ளூரல் ப்ரோனவுன்ல வி ஆர், யூ ஆர், தே ஆர், தீஸ் ஆர், தோஸ் ஆர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல். ஸோ இதை சென்டென்ஸாக நீங்கள் எழுதுங்க. இங்கே வந்து எனக்கு டைம் ஆகிருன்றதுனால வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருன்றதுனால நான் எழுதலை. நீங்கள் எப்படி எழுதணும்னா வி ஆர் ஹாப்பி ஒன்று, ரெண்டாவது யூ ஆர் ஹாப்பி, ரெண்டாவது, மூணாவது ஹீ இஸ் ஹாப்பி, தே ஆர் ஹாப்பி, ஷீ இஸ் ஹாப்பி, ஐ ஆம் ஹாப்பி, இட் இஸ் ஹாப்பி, this is happy, that is happy. ஸோ உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எழுதிக்கோங்க. சூஸ் அண்ட் ரைட். இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஐ வந்திருக்கு, கண்ணை மூடி நம்ம என்ன தான் சூஸ் பண்ணணும், ஆம் தான் சூஸ் பண்ணணும். வி வந்திருக்கு, வி ஆர், யூ ஆர். நான் சென்டென்ஸே வாசிக்கல, ப்ரொனவுனை பார்க்குறேன், என்ன வெர்பு வரும்னு டிசைட் பண்ணுறேன். ஹி இஸ். அடுத்து தீஸ் ஆர், தீஸ்ன்றது ப்ளூரல், திஸ் அப்படின்றது சிங்குலர், தீஸ்ன்றது ப்ளூரல். இது வந்து சிங்குலர், இது வந்து ப்ளூரல். தோஸ்ன்றது ப்ளூரல் தான், சரிங்களா? இங்க தட்ன்றது சிங்குலர், அப்படி வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ், நான் சொன்னேன்ல தட் சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு. சி இஸ், they are, it is, those
ஆர். ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, திரும்ப திரும்ப பாருங்க, பார்த்து புரிஞ்சுக்குங்க. அடுத்து ஸ்பெல் செக் ஈஸியாக எழுதிடலாம். பிக், DONKEY. நான் சொன்னேன்ல மிஸ்ஸிங் லெட்டர்ஸ்ல இதை கொடுப்பாங்க. பஃபல்லோ டெட்ல வந்த கொஸ்டின் இது. டெட்ல வந்த கொஸ்டின். ஹார்ஸ், HORSE, ஹார்ஸ், GOAT, கோட். Let us practice. ஸோ பாருங்க, she ஒரு ப்ரொனவுன், she is a girl. இங்க வந்து ப்ரொனவுனை வந்து நமக்கு என்ன பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. ஸோ she is a girl. இந்த பொண்ணு ஒரு பொண்ணு, இது வந்து ஒரு பொண்ணு. ரெண்டாவது she அப்படின்னு யூஸ் பண்ணாம சப்ஜெக்ட் ப்ரோனவுனை யூஸ் பண்றாங்க. நான் வந்து என்னோட கிராமர் சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன். கிராமர் சேனல் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கிராமர் சேனல்னு சொல்லி டைப் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஸோ அந்த ஷீக்கு பதில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹெர். நான் திரும்பவும் சொல்றேன், ஆன் இருந்தா, அதாவது மேலா இருந்துச்சுன்னா ஹி, நாம இதுக்கு என்ன ப்ரோனவுன், சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம்னா ஹிஸ் யூஸ் பண்ணணும். ஃபீமேலா இருந்தா ஷீ, என்ன சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணோம்னா ஹெர் யூஸ் பண்ணணும். இட்டுக்கு இட்டு தான். பெண்ணா இருந்தா ஹெர், ஆணா இருந்தா ஹிஸ். இங்க பாருங்க, ஷீ பெண், அதனால ஹெர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ ஆண், அதனால ஹிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ பெண், திரும்பவும் அதே ஷீ, ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் திரும்ப அதே ஷீயை மென்ஷன் பண்ணக்கூடாதுன்றதுனால என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்றாங்கன்னா ஹெர். இங்க பாருங்க, ஹி, ஹிஸ். இங்க பாருங்க, ஈஸியா பண்ணிடலாம். நான் வந்து வேற எதையுமே வாசிக்கல. இங்க ஷீ வருதா, கண்ணை மூடிட்டு ஹெர் தான் வரும். இங்க ஹீ வருதா, அப்ப கண்ணை மூடிட்டு ஹிஸ் தான். இங்க அருண், அவன் பாய், அதனால நான் என்ன பண்ணிடுறேன், ஹீ போட்டுக்கிறேன் மேல்ன்றதுனால. இங்க தேவி கேர்ள், அதனால நான் என்ன பண்ணிடுறேன், ஷீ போட்டுக்கிறேன். ஸோ ஈஸி, சிம்பிள். லிசன் அண்ட் ரிப்பீட். ஊ சவுண்டை வந்து நமக்கு என்ன பண்றாங்க, இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ ஊ வந்து சிம்பிள் நம்ம பார்த்துடலாம். இங்க பாருங்க, யூ வச்சு 2 புள்ளி, இது நெடில். ஊ ஊ சவுண்டு வந்து நெடில்ன்றதுனால இந்த சிம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஊ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஊ சவுண்டு. கூஸ், ஸ்பூன், ப்ளூ, க்ளூ, cashew, screw, cube, tube. யூ சவுண்டு. ஸோ யூ சவுண்ட் வரக்கூடிய இந்த லெட்டர்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க, யூஇ, யூ, ஸோ இடபிள்யூ, ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ். ஏன்னா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இதோட ஃபோனடிக் சிம்பிளை ஐடென்டிஃபை பண்ணுங்க, இல்லை மேட்ச் பண்ணுங்கன்ற மாதிரி கூட கேட்கலாம். அதனால் நீங்கள் எம்சிக்யூ கொஷினாக தான் வரும். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்கள் மெமரி பண்ணுறதை விட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பூன், கூல், ஃபுட். அப்போ இதுக்கான சிம்பிள் என்ன, இதுதான் சிம்பிள். 2 ஓ சென்டென்ஸ்ல வருது, யூஇ வருது, இல்லை இடபிள்யூ வருது, இல்லை வெறும் யூ மட்டும் வருது அப்படின்னா இதுக்கான சிம்பிள் என்னது, இதுதான். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் இங்கே வருது. இங்கே அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க, யூ சவுண்ட் வரக்கூடிய லெட்டர்ஸ். இது முக்கியமான கொஷின்ஸ் கண்டிப்பாக, ஏன்னா கொஷினில் கேட்கலாம். ஸோ இங்கே வந்து த்ரூ, க்ளூ, டியூப், எல்லோ வராது, இது ஓ சவுண்டு. ப்ளூ, கூஸ், பூல், கியூட், ப்ளூ, ஜூ. பாருங்க, நான் ஈஸியாக பண்ணிட்டேன். ஓஓ யூஇ இடபிள்யூ வரக்கூடிய வேர்டை வந்து இந்த யூ இந்த வேர்டுக்கு வந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், அது யூ சவுண்டு தான் அப்படின்றத, ஊ சவுண்டு தான்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அடுத்து லெட் அஸ் பிராக்டிஸ். இது கூட இ ஆட் பண்ணி என்ன சவுண்டை நீங்கள் கிரியேட் பண்ணலாம், யூ சவுண்டை, ஊ சவுண்டை கிரியேட் பண்ணலாம். கியூப், இது கூட இ சேர்த்துங்க. யூஸ், யூஸ் இ சேர்த்துங்க. ஹியூஜ், டியூப். இப்போ நான் ஃபோனடிக் சிம்பிளாகவே உங்களுக்கு எழுதவா, இங்கே பாருங்க, இதுதான் டியூபோட ஃபோனடிக் சிம்பிள்ஸ். டியூப், கியூப் எழுதவா, இங்கே பாருங்க, இதுதான் கியூபோட ஃபோனடிக் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா fill in the blanks as usual. மூன், கேஷ்யூ, கியூப், ஸ்பூன் எழுதிக்கிங்க. டிக் த கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஸோ பேர்ட்ஸ். கரெக்ட் ஆன்சர்னா பேர்டு தான். நெக்ஸ்ட்டு யார் வருவாங்க, பேர்டு தான் வருவாங்க. அதனால இதை டிக் பண்ணிடுறேன்.
அடுத்த லெட்டர்ஸ் ரீடில் நமக்கு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. த சீசானா உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்ற இறக்கமாக எல்லாருது. நாங்கள் எங்கள் ஊரில் ஏத்தலக்கடி இறக்கலக்கடின்னு சொல்லுவோம், இங்கே எப்படின்னு தெரியல. தெர் ஆர் 2 ants, 2 எறும்புகள் இருக்கு. ஒன்று பேர் சாம், இன்னொன்று பேர் டாம். சாம் இஸ் ரெட் ant. சாமோட பேர் என்னது? ரெட் ant தான் சாம். ஸோ டாம் இஸ் பிளாக் ant. டீ வந்து பிளாக். ஸோ கருப்பு டீ ஞாபகம் வச்சுங்க, டீ வந்து கருப்பு. ஆமாம். தே கோ அவுட் அண்ட் பிளே ஆன சீசா, வெளியே போய் ஒரு சீசா விளையாடுறாங்க. வென் சாம் இஸ் அப், சாம் மேலே போச்சுன்னா யார் கீழே வருவா? டாம் டவுன் வருவாங்க. சாம் டவுன் ஆனாங்கன்னா யார் மேலே போவா? டாம் மேலே போவாங்க. தே கோ அப் அண்ட் டவுன், மேலேயும் கீழேயும் போயிட்டு வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டனிம்ஸும் வந்துருச்சு. அப் டவுன்ன்ற ஆன்டனிம்ஸும் வந்துருச்சு. ஸோ தே கோ அப் அண்ட் டவுன், அப் அண்ட் டவுன். சாம்ஸ் கம்ஸ் டவுன், டாம் ஃப்ளை, கீழே வரும்போது டாம் என்ன பண்ணிருச்சு? பறந்து போயிடுச்சு. சாம் இஸ் சேட், யாரு ரொம்ப கவலையாயிட்டா? சாம் ரொம்ப கவலையாயிட்டாரு. யாரு பறந்து போனா? டாம் பறந்து போயிட்டாரு. டாம் இஸ் நவ் ஆன் அன் ஆப்பிள், எங்க போய் உட்கார்றாரு? டாம் ஒரு ஆப்பிள் மேல போய் உட்கார்றாரு. அந்த ஆப்பிள் ஃபால்ஸ், ஸோ டஸ் டாம். ஸோ ஆப்பிள் கீழே விழுகிறதுக்காக அது மேலே போய் உட்காடுறாங்க. ஆப்பிளும் கீழே விழுந்துருச்சு. சாம் ரன்ஸ் டு டாம், சாம் வந்து டாம் கிட்ட ஓடுறாரு. தென் they eat the apple, ஆப்பிளை 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க. ஸோ இதுலேருந்து நான் கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ ஹவு மெனி ants are there? 2. What are the names of the ants? Sam and Tom. What is the color is Sam? What color is Sam? இல்லை what the color of Sam கூட கேட்கலாம். ரெட். டாமோட கலர் பிளாக். என்ன விளையாண்டாங்க? சீசா. வேர் டஸ் டாம் கோ, டாம் எங்க போனாரு? ஆப்பிள் ட்ரீ. வாட் ஃபால்ஸ் ஃப்ரம் த ட்ரீ? ஆப்பிள். வாட் டு த ants eat? என்ன ants வந்து என்ன சாப்பிட்டாங்க? ஆப்பிள். இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், யாரு மேல போனா யாரு கீழே வந்தா? 2 பேரும் தான். டாம் மேல போகும்போது யாரு கீழே வந்திருப்பா? சாம். சாம் மேல போகும்போது யாரு கீழே வந்திருப்பா? டாம். அதை ஞாபகம் வச்சுங்க. யாரு பறந்து போனா? டாம். யாரு கவலையானா? சாம். இப்போ நான் வேர்ட்ஸாக சொல்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுட்டு பாருங்கள். ஸோ நான் வெறும் வேர்ட்ஸாக சொல்லிட்டேன். இப்போ யார் ஆப்பிள் மேலே போய் உட்காந்தா? டாம். அந்த கொஷின்லேயே வந்துருச்சு இல்லையா? ஸோ இந்த 5 கொஷின்ஸ், இந்த 5 கொஷினை ஞாபகம் வச்சு எழுதுங்க. நான் வாயில் சொல்லிட்டேன், நீங்கள் கொஷினை எழுதிக்கங்க. ஸோ அடுத்து நமக்கு திங்க் அண்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். தெர் ஆர் 2 ants. ஆமாம், ட்ரூ தான். சாம் இஸ் பிளாக் ant. சாம் பிளாக்கா? டாம் டீ தான் பிளாக் இருந்துச்சு. பார்த்தீங்களா? நான் ஒரு கோட் வேர்டு வச்சு ஞாபகம் வச்சேன். இப்போ நான் திரும்ப வச்சுக்கணும், அந்த கோட் வேர்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் என்ன பிளாக் சொன்னேன்? டீ பிளாக் சொன்னேன். அப்போ டீ யாரு? டாம். அப்போ சாம் பிளாக் antன்றது ஃபால்ஸ். செக் பண்ணிடலாமா? பாருங்க, டாம் இஸ் பிளாக், டீ பிளாக். ஸோ நீங்கள் இப்படி இதே மாதிரி கொஷினை கீவேர்டு வச்சு கூட நீங்கள் படிக்கலாம். டாம் இஸ் ஆன் ஆப்பிள் ட்ரீ. ஆமாம், ட்ரூ. சாம் அண்ட் டாம் ஈட் த ஆப்பிள். ஆமாம், ட்ரூ. ரைட் த நம்பர்ஸ். தே கோ அப் அண்ட் டவுன். ரைட் நம்பர்ஸ் டு ஷோ த கரெக்ட் ஆர்டர். தே ஈட் த ஆப்பிள். டாம் ஃபால்ஸ் டவுன். அண்ட் ஆப்பிள் ஃபால்ஸ் டவுன். தே கோ அவுட் அண்ட் பிளே ஆன சீசா. டாம் ஃபால்ஸ். இது வந்து 1. சீசா விளையாட போகிறாங்க. தே கோ அப் அண்ட் டவுன் 2. The apple falls down 3. Tom falls down 4. Sam falls down 5. They eat the apple 6. இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த ஆர்டரில் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி A 6 4 3 1 5 2, B 2 6 4 3 1 5, C 1 3 4 6 2 5. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் கூட கொடுக்கலாம். கரெக்ட் ஆன்சரை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அடுத்து fill in the blank. Sam and T are ants. Sam and Tom are ants னு வைக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்னு வைக்கலாம். ஆனால் ants தான் ரைட்டு. அண்ட் டேஸ் ஃபால் டவுன். அண்ட் வந்ததுனால இங்கே ஆப்பிள். Sam and Tom play ஆன சீசா. ஸோ சப்ஜெக்ட் மேட்டர்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக தெரிஞ்சிடும். கேன் டூ. ஸோ ரைட் த நேம் ஆஃப் அனிமல்ஸ். நான் எழுதுனா டைம் ஆயிரும், ஆனால் நான் மேட்ச் பண்ணிடுறேன். இது வந்து பஃபல்லோ, டாங்கி, ஷீப்,
ஹார்ஸ். சரியா? இங்க மேட்ச் த அனிமல் வித் தேர் ஹோம்ஸ். ஸோ ஸ்பைடர் வெப், ஹார்ஸ் ஸ்டேபிள், டாக் kennel, bird nest. Read and match. The goose is cute. இங்க இருக்கு. Which is cute? இல்ல who is cute? Goose. இத கூட ஆன்சர் எழுதிக்கங்க. Who is cute? The goose is cute. The cube is blue. What is blue? The cube is blue. The cube is dash in color, blue in color. How is the goose? The goose is cute. Give me a few spoons. The glue is new. What is new? The glue is new. So எப்படி எடுத்துக்கங்க. அடுத்து நான் ஏற்கனவே ரீகால் மாதிரி தான் இது. ஐ வந்ததுனால நான் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடுறேன், ஆம் போட்டுறேன். ஐ ஆம் அ கேர்ள், ஹீ இஸ் அ டாக்டர், ஷீ இஸ் அ டான்சர், இட் இஸ் அ பால், திஸ் இஸ் அ டால், சாரி. ஷீ இஸ் அ கேர்ள், ஹர் நேம் இஸ் லீனா. ஷீ வந்ததுனால நான் ஹர்ரை தான் சூஸ் பண்ணுவேன். இங்கே ஹீ வந்ததுனால நான் ஹிஸ்ஸை சூஸ் பண்ணுவேன். குணா மேல்ன்றதுனால நான் ஹிஸ் சூஸ் பண்ணுறேன். கனி கேர்ள்ன்றதுனால நான் ஹர் சூஸ் பண்ணுறேன். நான் சென்டென்ஸ் எல்லாம் ரீட் பண்ணவே இல்லை, கொஷினை ரீட் பண்ணுறேன், ப்ரொனவுனை தான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறேன். நான் அதனால் எழுதுறேன். நீங்கள் எக்ஸாமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஷினை ரீட் பண்ணாமல் எழுதாதீங்க. ஏன்னா இங்கே வந்து ஓப்பன் ஆன்சர்ஸ் எனக்கு, அதனால் நான் ஈஸியாக டிக் பண்ணிட்டேன். பட் நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணி தான் எழுதணும். ஸோ இதோட ஸ்டாண்டர்ட் 2 டேர்ம் 3 லெசன் 1 முடிஞ்சிருச்சு. லெசன் 2 நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.